நமக்கு அன்பு நண்பர்களே வணக்கம். நம்ம ஜூலை மாத பலன்கள் பற்றி பார்க்கலாம். 12 ராசிக்கான பொதுவான பலன்கள் ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். வரக்கூடிய ஜூலை 2026 மாதத்தில் கிரக மாற்றங்களால், அதாவது புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, அதுமாதிரி சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம். இது பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் புதிய வாய்ப்புகளையும் சில முக்கிய மாற்றங்களையும் கொண்டு வரப்போகிறது. இப்போ 12 ராசிக்கான சுருக்கமான பொதுவான பலன்களை பற்றி பார்த்துருவோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்க்கலாம். மேசராசிக்கு தொழில் மற்றும் நிதி முடிவுகளால் சில பெரிய திருப்பங்கள் அல்லது ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. ரிஷபராசிக்கு உறவுகள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. மிதுனராசியை பொறுத்தளவுள்ள புதன் வக்கர நிவர்த்திக்கு பிறகு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்முறை விஷயங்களில் முன்னேற்றம் தெரியும். கடகராசிக்கு உங்கள் ராசியில் நிகழும் அமாவாசை உங்களுக்கு புதிய தொடக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும். சிம்மராசியை பொறுத்தளவுள்ள உங்கள் புதிய ஆற்றலும் தொழில் வளர்ச்சியும் உண்டாகும். கன்னிராசியை பொறுத்தளவுள்ள உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசிக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் மூலம் புதிய தொழில் மற்றும் நிதி சார்ந்த பலன்கள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு திடீர் வேலை மாற்றங்கள் அல்லது எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தனுராசிக்கு மாத இறுதியில் நிதிநிலை மற்றும் வருமானத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மகர ராசியை பொறுத்த சனி வக்கர பயிற்சி உங்களின் நீண்டகால இலக்குகளை மறுபரிசீலனை செய்ய வைக்கும். கும்பராசிக்கு வரக்கூடிய பௌர்ணமியானது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரப்போகிறது. மீனம் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் ஆழ்ந்த சுய சிந்தனை அதிகரிக்கும் மாதமாக இது இருக்க போகிறது. இது 12 ராசியும் பலன்கள் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.